வாரிஸ் சன்னதிகள் ஒரு சிறப்பான வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கான உழைப்பு நாம உழைச்சே ஆகணும். அந்த உழைப்பு வரும்போது நமக்கு சில கஷ்டங்கள் நம்மளை பின் தொடரத்தான் செய்யும். அதெல்லாம் வராது, எல்லாமே ஒண்ணே அப்படியே ஊஞ்சல்ல ராஜா மாதிரி அப்படி கொண்டுட்டு போயிடுவாங்க, அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. அந்த மாதிரி சொன்னால் அது போய் புரிஞ்சதுங்களா? நீங்க படுற கஷ்டம் ஆன்மீகத்துல விடாமுயற்சியா நீங்க பண்ற பயன் யாருக்கு கிடைக்கும்னா உங்க சன்னதிகளுக்கு தான் கிடைக்கும். புரிஞ்சதா? இல்ல அவங்க நாங்க கஷ்டப்பட்டு கொஞ்சம் கூட சுகத்துல நாங்க கொஞ்சமாவது அனுபவிக்காம இருந்தா எப்படி சாமின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னும் 1 மடங்கு கஷ்டப்படுறத 3 மடங்கு கஷ்டப்படணும். எப்படி 3 மடங்கு நீ கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டு அதை ஈடு கொடுத்து வந்துட்டால் நீ குறுகிய காலத்துக்குள்ள நீங்களும் அந்த சுகத்தை அனுபவிக்கலாம். எப்படி அனுபவிக்கலாம்? ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. ஆனா 1 மடங்குக்கு 3 மடங்கு நம்ம கஷ்டப்பட தயாரா இருப்போமா? அங்கதான் இருக்குது விஷயமே. அட இது என்னடா இத்தனை கஷ்டம் வருது அப்படின்னு வரும். புரியுதுங்களான்னு சொல்றது? அப்ப அதெல்லாம் நம்ம சீரணிக்க முடியாத ஒரு கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும். அதை தாங்குற மனப்பக்குவமும் அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னா, சின்ன சின்ன இதுகள் வரும்போதே நீ உங்களுடைய மனநிலையை பக்குவப்படுத்திக்கோங்க, குணபாவத்தை ஒருநிலைப்படுத்திக்கோங்க. எப்படி குணபாவங்களை ஒருநிலைப்படுத்திக்கோங்க, ஆன்மாவோட பயணிக்க கத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது காரணமே. இந்த 3 அடிப்படையை நம்ம பிடிச்சிக்கிட்டு போயிட்டோம்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடி வந்தாலும் அதை நம்ம ஈஸியா களைஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஈஸியா களைஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம். 2ஆம் தடவை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த சூழ்நிலையை நம்மளால புரிய வைக்க முடியும். அந்த இடத்துல புரியுதுங்களா? சூழ்நிலையை குடும்பத்துக்குள்ள புரிய வைக்க முடியும். இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏடா பூனையை பார்த்துருச்சா எல்லாம் ரவுண்டு போடுதுங்க. சின்ன பூனையை பார்த்துருச்சு இல்ல, அது உள்ளே தான் இருக்கு. அப்புறம் சின்ன பூனையை விரட்டிட்டு வந்துச்சு. அப்படியா?